எந்தெந்த அரசியல்வாதி ஒருத்தருக்கு கூட பேசுவதற்கு தகுதி இல்லை இந்த மதுவை பற்றி. காரணம் அத்தனை பேரும் குடிப்பவர்கள். யாராச்சும் ஒரு அரசியல்வாதி என்று சொல்ல சொல்லுங்கள், நான் மதுவை குடித்ததில்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அவங்க ஜென்ரல் கன்சென்ட்டை தமிழ்நாடு மாநிலம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது வாபஸ் வாங்கிட்டாங்க. இனிமேல் மத்திய அரசாங்கம் நினைத்தால் சிபிஐ விசாரிக்க முடியாது. இதுதான் அரசியல் சட்டத்தில் உள்ளது. ஜென்ரல் கன்சென்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த டைமில் போய் கவர்னர்கிட்ட போயிட்டு நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா இது எப்படி நடக்கிற காரியமா? குடிக்கட்டும், கொஞ்சமாக குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா இவர் சிறு ராதாரவி சொல்கிறாரு, அவர் காலேஜ் படிக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் குடிப்பாங்கன்னு, டெய்லி குடிப்பாருன்னு ராதாரவி சொல்கிறார். அப்போ டெய்லி மது குடிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன இது வருது பாருங்கள், அறிவுரை. ஓட்டு எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியும். டிஆர் பாலு சொல்கிறபடி 60 கோயிலை இடித்தேன், ஓட்டு விழுகாது. ஆனால் எப்படி எனக்கு ஓட்டு வாங்குறது தெரியுங்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள் இவர்கள். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்னென்ன செய்திகள் அப்படின்னு பார்ப்போம். அதாவது கள்ளக்குறிச்சி சாராய விஷயம் இன்னும் முடியலை. 60 பேருக்கு மேலே இறப்பு விகிதம் அதிகமாகிடுச்சு. வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிகவும் மனதுக்கு வேதனையுள்ள காட்சியாக இருக்கிறது. டெலிவிஷன் தொலைக்காட்சியில் சில தொலைக்காட்சியிலெல்லாம் கள்ளச்சாராயத்தை இதில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய டேங்குகளில் வச்சு எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோக்கள்லாம் வந்துருக்கு. இந்த வீடியோவை பாருங்கள். சில வீடுகள்லாம் வீட்டு குடிசை தொழில் மாதிரி ஆகி அந்த வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாருக்கும் வைக்கிறாங்க. கேனாக பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் வெள்ளம் கரை புரண்டு ஓடுற மாதிரி கள்ளச்சாராயத்தை திறந்து விடுறாங்க. இந்த காட்சிகளெல்லாம் பாருங்கள். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறமும் இன்னும் நிறைய இடங்களில் இதே மாதிரி கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குடிமகன்கள் எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்கள். மின்சார பெட்டி மேலே ஒரு ஆள் குடிச்சிட்டு படுத்து உறங்குகிறார் போதையில். இன்னொருத்தர் ரோட்டில் உருண்டு கிடக்காரு. இந்த காட்சிகள்லாம் பாருங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கா? இந்தியா முழுவதும் இருக்குது. உலகத்தில் பல இடங்களில் இருக்குது. நீங்கள் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தாலாவது குடித்தவன் இப்படி ரோட்டில் கிடக்கானான்னு பாருங்கள். போதை அதிகமாகி பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கே நீங்கள் போய் பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க குடிக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ரோட்டிலேயோ பிளாட்ஃபார்ம்லேயோ படுத்து கிடக்க மாட்டான். அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத அனைவருமே யோசிக்கணும். அது என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இந்த மதுவை உற்பத்தி செய்கிறவன் பூரா அரசியல்வாதி. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, சரக்கை உருவாக்கும் போது போதையை அதிகமாக்கி குடிக்கிறவன் அதுக்கு அடிமையாகணும், அந்தளவுக்கு போதையை கொடுக்கணும்னு சொல்லி இங்கே மட்டும் உற்பத்தியை செய்யும் அரசியல்வாதிகள் மக்கள் நலத்தை பார்க்காம, இளைஞர்கள் நலத்தை பார்க்காம, வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல் நிறைய போதை இதை உள்ளே உபயோகித்து கொடுக்குறான். அதை குடிக்கிறவங்க எல்லாம் போதை அதிகமாகி ரோட்டில் கிடக்கான், பிளாட்ஃபார்மில் கிடக்கான். திருப்பி அதுக்கு அடிமையாகிறான். இப்போ வீட்டில் பணம் இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் இது விலை அதிகமாக இருந்தால் கள்ளச்சாராயத்தை போய் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக
போதையை அதிகமாக்கி உருவாக்கி இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் இந்த இதை வந்து மது தொழிற்சாலையை நடத்துகிறாங்க. நாங்கள் பல இதை பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் 80 திறந்து விடும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இல்லை. தரமான சாராயம் கிடைச்சல் கொடுத்தாங்க. ஈவன் ஜெயலலிதா ஆரம்பிக்கும் போது கூட இந்த மாதிரி இல்லை. இப்போ இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கையில் எடுத்த உடனே போதையை அதிகமாக்கி இந்த நாட்டையே குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டையே, தமிழ் சமூகத்தையே இவர்கள் அழித்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்தது. 2003 வருஷம் 4000 கோடி வருமானம் வந்தது மது மூலமாக. இன்றைக்கி 21 வருஷத்தில் 44,000 கோடி வருமானம். 4000 கோடியே 10 மடங்கு கூடி இருக்குது மது விற்பனை. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த இளைஞர் சமுதாயத்தை திருத்தணும், தமிழ்நாட்டில் குடிச்சுக்கிட்டு இருக்கிறவனை நல்வழிப்படுத்தணுங்கிறத நினைப்பை விட்டுட்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள், வரக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? மதுவிலக்கு துறைக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க. முத்துசாமின்னு பழைய ஆள், எம்ஜிஆர் பீரியடில் மந்திரியாக இருந்தவர். அவர் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் காலையில் 6 மணிக்கே மதுக்கடையை திறக்கணுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அதை குடிச்சிட்டு போனால் தான் உங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மதுவை ஒழிப்பதாக இல்லை. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதிகம் போட்டு இன்னும் 44,000 கோடியிலேருந்து வருவாயை அதிகரிக்க என்னென்ன வழி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே தனியாக போடுகிறார். அப்போ இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதுவை ஒழிக்கணும், இளைஞர் சமுதாயத்தை மதுவிலேருந்து மீட்கணும், அந்த மாதிரி எண்ணமே உங்களுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா கேரளாவில் மது இருந்தது, அங்கெல்லாம் ரோட்டில் ஆளே பார்க்க முடியாது. காரணம், இங்கே உற்பத்தி செய்கிறவன் அரசியல்வாதி இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மது கடைகள் இது பண்ணி மது விலக்கை கொண்டு வராங்க. பீகாரில் மது விலக்கு ஃபுல்லாக இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே இருக்க அரசியல்வாதி எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ ஸ்டாலினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து வருமானம் வருது. இப்போ செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 20 ரூபா வாங்கினாங்க, ஒவ்வொரு கடைக்கும் 60,000 ரூபா வாங்கினாங்க. 5000 கடைன்னு கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் இருப்பதோ அதுக்கு மேலே 1000 கடைக்கு மேலே இருக்குது. அந்த கடையை வந்து கணக்கே காமிக்கிறது இல்லை, அந்த கடையில் விற்கிறத. அப்போ கணக்கில் காமிக்காத கடையில் வர்ற வருமானம்லாம் இவர்கள் குடும்பத்துக்கு போயிடும். பாரெல்லாம் வந்து இவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வருமானத்தை அரசியல்வாதிகள் உற்பத்தி செய்வதும் அரசியல்வாதி, விற்கிறவனும் அரசியல்வாதி, கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் போது இதை மூடணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? அதைத்தான் சொல்கிறேன். தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான். எந்தெந்த அரசியல்வாதி ஒருத்தருக்கு கூட பேசுவதற்கு தகுதி இல்லை இந்த மதுவை பற்றி. காரணம், அத்தனை பேரும் குடிப்பவர்கள். யாராச்சும் ஒரு அரசியல்வாதி வந்து சொல்ல சொல்லுங்கள், நான் மதுவை குடித்ததில்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அவ்வளோ பேரும் ஃபார்ம் ஹவுஸில் போய் வாங்கி லட்சக்கணக்கான விலையுள்ள பாட்டிலை வாங்கி குடிக்கிறாங்க. நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் சமுதாயத்தையே குட்டிச்சவராக்கி இலங்கை தமிழர்கள்லாம் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி செத்தாங்களே லட்சக்கணக்கில், அதே மாதிரி இந்த சாராயத்துக்கும் மதுவுக்கும் பலியாகி தமிழ் சமுதாயம் இங்கே செத்து கொண்டிருக்கிறது. அதை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். பணத்தை சம்பாதிக்கணும். சாராயத்தை மட்டும்தானே நீங்கள் பார்க்குறோம். நம்ம போதை மருந்தெல்லாம் வந்து கல்லூரியிலேருந்து காலேஜிலேருந்து டவுனுகளில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, பப்பு இதிலெல்லாம் வந்துக்கிட்டு போதை மருந்து கஞ்சாவும் ஹீராயினும் கொக்கைனும் அவ்வளவு வந்து கொட்டி கிடக்கு. அவ்வளவு பேர் உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமாக்காரவங்க நடத்தக்கூடிய பார்ட்டியில் பூரா கொக்கைன் இல்லாமல் அவங்க குடிக்கிறது இல்லை. கொக்கைன் வந்து அத்தனை சினிமா நடிகர்களும் குடிக்கிறாங்க, சினிமா நடிகைகளும் குடிக்கிறாங்கன்னு ஒரு சினிமா நடிகை பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி கொடுத்த சினிமா நடிகை கமலஹாசன் வச்ச பார்ட்டியிலெல்லாம் போதை மருந்து கொக்கைன் இல்லாமல் இருக்காது, வெள்ளித்தட்டில் வச்சு கொடுப்பார் கமலஹாசன் அவர் சினிமா சம்மந்தப்பட்ட பார்ட்டியில் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லா தமிழ் சமுதாயமே ஸ்கூலில் இருந்தே இப்போ அழிந்து கொண்டு வருகிறது. இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றணும், இல்லைன்னா வருங்காலத்தில் தமிழன்கிறவனே இல்லாமல் போயிடுவான், தமிழ் சமுதாயமே அழிக்கப்பட்டு விடும். இதுதான் அப்படின்னா இன்னும் நடக்கக்கூடிய வேடிக்கைகள் தமிழ்நாட்டில் அதிகம். அதாவது நான் இதை பற்றி ஏற்கனவே 2-3 தடவை பேட்டி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பள்ளிக்கு எதிரே மிட்டாய்களை விற்கிறாங்க. அந்த மிட்டாய்கள்லாம் பீகார் மாநிலத்திலிருந்தும் யூபியிலிருந்தும் வருகிறது. அந்த மிட்டாய்களில் போதையை வந்து கலந்து விற்கிறாங்க.
இந்த சின்ன குழந்தைங்க போய் அந்த சாக்லேட்டையும் மிட்டாயும் சாப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன போதை உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த சாக்லேட்டு தான் வேணும்னு அந்த குழந்தைகள் கேட்குறாங்க. இதை வந்து உங்கள் கார்ப்பரேஷன் மூலமாக சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு எதிர்க்க மிட்டாய்கள் சாக்லேட்டுகள் விற்பதையெல்லாம் தடை செய்யுங்கள். அதிலும் இது கலந்துருக்கு. அண்ணா நகரில் நான் காவல்துறையில் இருக்கும்போது ஐஸ்கிரீம் வந்து ஸ்கூல் பசங்களாக போய் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த குறிப்பிட்ட கடையில் ஐஸ்கிரீமில். ஏன் இவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க? டெய்லி போய் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் அந்த ஐஸ்கிரீமில் சிறிய போதையை சேர்த்து கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்ட உடனே மறுபடியும் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத தூண்டும். ஆக குழந்தை பருவத்திலேயே இங்கே போதை வந்து குழந்தைகளுக்கு போய் சேருகிறது. இவர்கள் இளைஞர்களாக வரும்போது இந்த போதையை சின்ன வயசுலேயே சாப்பிட்டதுனால மிட்டாய்களிலும் ஐஸ்கிரீம்களிலையும் அவர்களுக்கு வந்து வருங்காலத்தில் இவர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்க, போதை மருந்துகளை தேடி போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. அப்போ குழந்தை பருவத்திலேயே வந்து இந்த போதைங்கிறது வந்து மாணவர்கள் குழந்தைகளுக்கு ஊட்டப்படுகிறது. அவர்களுக்கு தெரியாமலே அந்த குழந்தைகள் தாங்கள் வந்து போதை இதை குடிக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் உணவு வகைகள்லையும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நாட்டையே குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. நான் பல தடவை பேசியிருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பற்றி கொஞ்சமாச்சும் கவலைப்படுகிறாருன்னா அவர் அதை பற்றி கவலையே படல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கவலைப்படுவதாக இருந்தால் இத்தனை பேர் செத்தாங்களே அங்கே போய் பார்க்கணும்ல. இதுவரை போகவே இல்லை. யார் யாரோ போகிறாங்க, இவர் போனதில்லை. எதிர்கட்சி ஆளுங்கள்லாம் போகிறாங்க, இவர் போனதே இல்லை. எடப்பாடி கூட போயிட்டார். அங்கே எடப்பாடி போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே மெத்தனால் வந்து சாப்பிட்டு அதிகமாகி அதை சாப்பிட்டதுனால தான் இவர்கள் இறக்கிறார்கள். ஆனால் அந்த மெத்தனால் சாப்பிட்டவர்களை அதை தடுத்து அதுக்குரிய மருந்துகள் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரியில் இல்லைன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அரசாங்க ஆஸ்பத்திரியில் முக்கியமான உயிர் காக்கும் மருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அது இந்த சுப்பிரமணி வந்துக்கிட்டு அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்குது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். அந்த சுப்பிரமணி தான் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர். படித்தவர் இல்லை. மெடிசனை படித்தவங்களை தான் பொதுவாக போடுவாங்க. டாக்டராக இருக்கிறவங்கள தான் இந்த சுகாதாரத்துறையில் போடுவாங்க. இவரை போட்டு விட்டால் இவர் என்ன டாக்டராக இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்டாலினுக்கு எடுபடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார். காலையில் ஸ்டாலின் தியாசபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் போகும்போது அவர் பின்னாடியே இதை பிடிச்சிக்கிட்டு ஆர்டர்லி மாதிரி போகிறாரு பின்னாடி. ஸ்டாலின் வந்து இவர்கிட்ட அவர் தான் நாட்டை பற்றி கேட்க மாட்டார்ல, அவர் பையனை பற்றி பையன் படம் நல்லா இருக்கா அதுன்னா உடனே அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு 2 கையையும் கட்டிட்டு பின்னாடியே போகிறாரு. இவர் எங்கே போய் சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே போய் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் இதை பார்க்க முடியும்? அவர் சொல்கிறதையும் நம்ப முடியாது. காரணம் இந்த சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தது. எல்லாம் இடுப்பளவு வெள்ளம், அவ்வளவு வெள்ளம். சின்ன சிறுவர்கள்லாம் குதித்து நீச்சல் அடித்தாங்க. அப்போ இதே சுப்பிரமணி என்ன சொன்னார், சென்னையில் ஒரு சொட்டு வெள்ளம் கூட இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வீடியோவில் இதுலேயும் டிவிலையும் போட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து இப்படி ஒரு பொய் சொல்கிறோமோன்னு கொஞ்சம் கூட கூச்ச உணர்வே இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் பொய் சொன்னார். அவர் தான் இன்றைக்கி சொல்கிறார் அதெல்லாம் மெத்த நாளுக்கு மருந்து இருக்குது. அப்போ ஏன் செத்தாங்க? இப்போ 64 பேர் ஆயிடுச்சு. இப்போ 70 தொட்டு விடும் அன்னைக்கு. எப்படியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் இவர்கள் திருந்துவதாக இல்லை. ஸ்டாலின் போயிருக்க வேண்டாமா ஸ்பாட்டுக்கு? ஆனால் ஸ்டாலின் போகலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் தெரியுமா உங்களுக்கு, நீட்டு தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு. இது பேசுகிற டைமாக குஜராத்தில் நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு. அது அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், மாநில அரசாங்கம். அவங்க அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, உண்மையை சொல்லுங்கள், இது நடந்திருந்தால் ஒத்துக்கங்க, அதுக்கு இந்த தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இங்கே 60 பேர் செத்து கிடக்கான், கள்ளச்சாராயம் கரபுரண்டு ஓடுது. இதை பற்றி பேசாத ஒரு முதலமைச்சர் குஜராத்தில் நடந்த நீட்டு முறைகேடை பற்றி பேசுகிறாருன்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆளுங்க, இவங்களுடைய கட்சிகள் இருக்காங்கல்ல, கூட்டணி கட்சிகள், அவங்க என்னென்ன சொல்கிறாங்க. கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தார், மக்கள் நீதி மையம்னு. அப்போ சமூக அக்கறை உள்ளவங்க தான் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சா, இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு வந்து திமுக அரசாங்கம் என்ன செய்யும்? இவ்வளோ ஒரு கேவலமான மனிதராக கமலஹாசன். திமுக அரசு என்ன செய்யும்னா, எல்லாரையும் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னா,
இந்த கள்ளச்சாராயம் வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெத்தனால் வந்து எங்கேருந்து வருது? மெத்தனால் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது, மெத்தனால் வந்து வருவதை கண்காணிக்க வேண்டியது வருவாய்த்துறையோட இது. அப்போ கலெக்டரு, வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் அதை வந்து இது பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதனால தான் கலெக்டரை மாற்றினாங்க. ஆனால் அந்த மெத்தனாலை கண்காணிக்க வேண்டியது வருவாய்த்துறை, நீங்கள் முதலமைச்சர். அப்போ இதெல்லாம் சரியா இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் கண்காணிக்கணும்ல. சரி, மெத்தனை அவங்க கண்காணிக்கிறாங்க. அடுத்தது அதை கைது செய்து தடுக்க வேண்டியது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு அப்போ ஒரே நீங்கள் தான், மந்திரியே நீங்கள் தான். அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு அதை செய்யலை, அந்த கடமை தவறிட்டீங்கிறது தானே அர்த்தம். இது திமுக ஆட்சி எப்படி என்ன பண்ணணும்னு கமல்ஹாசன் கேட்டால், திமுக தானே ஆட்சியில் இருக்காங்க, ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருக்கார், இதெல்லாம் அவர் தானே கண்காணிக்கணும். கமல்ஹாசன் எவ்வளோ கீழ்த்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு. அடுத்த கருத்து கமல்ஹாசன் சொல்கிறது இன்னும் அதிகம். அவர் என்ன சொல்கிறாரு, குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க, கொஞ்சமாக குடின்னு சொல்லுங்கள். ஒரு சினிமா நடிகரிடம் இருந்து, ஒரு கட்சிக்கு தலைவரிடம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பொருட்பற்ற பேச்சு வரலாமா? குடிக்காதன்னு சொல்லாதீங்கிறார். குடிக்கட்டும், கொஞ்சமாக குடிக்க சொல்லுங்கள். ஏன்னா இவர் சிறு ராதாரவி சொல்கிறாரு, அவர் காலேஜ் படிக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் குடிப்பாங்கன்னு, டெய்லி குடிப்பாருன்னு ராதாரவி சொல்கிறார். அப்போ டெய்லி மது குடிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து என்ன இது வருது பாருங்கள், அறிவுரை. குடிக்காதுன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டிராஃபிக்கில் போகிறோம், நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, அதுக்காக டிராஃபிக்கே நிறுத்திடலாமான்னு கேட்குறாரு. சாராயம் குடிக்கிறான், சில பேர் செத்து போகிறான்னா சாராயத்தையே நிறுத்த முடியுமா கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஆளு, பொறுப்புள்ள கமலஹாசன் இந்த மாதிரி பேசுகிறாரு. ஆளுங்கட்சிக்கு ஜாழ் அடிக்கிற மாதிரி. அடுத்து இந்த நாட்டு வக்கீல் RS பாரதி, அது ஒன்றுமே தெரியாது, அது கோர்ட்லேயும் பேச தெரியாது, இங்கேயும் பேச தெரியாது, அப்படி ஒரு ஆள் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் அதிமுகவும் பாஜகவும் சதித்திட்டம் இதில் இருக்குங்க. குடிச்சு செத்தவனை விட்டுட்டார், அவங்க தலைவரை விட்டுட்டார். அதிமுகவும் பாஜகவும் ஏதோ சதித்திட்டம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசுகிறதா இது ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கு. உள்ளதை சொல்லிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக குற்றச்சாட்டை எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கள். பீட்டர் அல்ஃபோன்ஸ்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், இவங்க கூட்டணி கட்சி இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது, அதனால் எதிர்கட்சிகள் சாராயத்தில் வேணும்னே விஷத்தை கலந்து அவங்க கொடுத்துட்டாங்கங்கிற. எவ்வளவு பெரிய அறிவாளிங்க பாருங்கள். இவர்களெல்லாம் ஒரு மனிதருக்கே லாயக்கில்லை. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம், இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ்லாம் MP ஆகி MLA இருந்து அந்த நாட்டுக்கே கேவலம். ஒரு கள்ளச்சாராயம் குடித்ததை இப்படியா கொச்சப்படுத்துவது? உங்கள் ஆளுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா வேறு ஏதாச்சும் போய் வேலை பாருங்கள். இப்படி ஒரு பப்ளிக் இதில் போயிட்டு நடந்த தவறை மறைக்கிறதுக்கு இப்படியா பேசுவீங்க? இந்த முத்தரசன் ஒருத்தர் CP, அதுக்கு ஸ்டாலினுக்கு தெரியாது இந்த சாராயம் காய்ச்சறது. இது ஒரு பதிலாக ஒரு முதலமைச்சருக்கு, ஸ்டாலினுக்கு இப்போ சாராயம் காய்ச்சறது தெரியலைன்னா கேவலமான விஷயம் இல்லையா? அது வந்துக்கிட்டு அவர் எப்படி சொல்கிறார். இப்போ திருமாவளவன் பார்த்திங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் பண்ணுறாரு. யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே நில்லுங்க. இங்கே தானே ஸ்டாலின் இருக்கார். ஆட்சி தலைமைச் செயலகம்னா ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையிடம், ஆட்சியாளர்களுக்கு அங்கே தான் சட்டசபை இருக்குது, அங்கே தான் இது இருக்குது. அங்கே போய் நின்றுக்கிட்டார். இவர் அங்கே போகாமல் திருமாவளவன் இதில் போயிட்டு வள்ளுவர் ஓட்டத்தில் போய் ஒரு ஷாமியானா போட்டு ஒரு 10-20 பேர் அவங்க கட்சிக்காரங்களை எப்பவும் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, 500 ரூபா ஒரு குவார்ட்டர் பிரியாணின்னு, அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே மைக்கை வச்சுக்கிட்டு மது விலக்கை கொண்டு வரணும், மதுவை இது பண்ணிடணும், ஒழிக்கணும் அப்படின்னு மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்பாவு என்ன பண்ணுறாரு, இந்த கோமாளி அப்பாவு சட்டசபை சபாநாயகர், அவர் சட்டசபையில் என்ன சொல்கிறாரு, எதிர்கட்சிகள்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க கள்ளக்குறிச்சியை சொல்லி, ஆனால் இந்த செய்திகளை வந்து எந்த பத்திரிக்கையும் டிவியும் போடக்கூடாது, அது சபை உரிமையை மீறினது மாதிரிங்கிறது. அவங்க எதிர்கட்சி சொல்றதெல்லாம் குறிப்பிலே எடுக்க மாட்டேங்கிறது. இந்த சபை நடவடிக்கைகளில் எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. அதை ஒளிபரப்பவோ அல்லது எழுதுவதற்கோ எந்த பத்திரிகைகளுக்கும் உரிமை இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு கோமாளியை சபாநாயகர் பத்திரிகையும் போடக்கூடாதுங்கிறார். அப்போ இருட்டடிப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குரூப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமான முறையில் போய்கிட்டு இருக்குது.
மதுவிலக்கு மந்திரி இவர் கூட அங்கே போகலை, முத்துசாமி. இவர்கள் திருந்துவதாக தெரியலை. நான் தான் சொல்கிறேன்ல, 2003 4000 கோடி 3000 கோடி லாபம் வந்தது, 44 வந்துருச்சு. இன்னும் மீதி உள்ளவர்களையும் 70% குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள். போதையை இது பண்ணுறவங்க அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம். தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் ஸ்டாலினுக்கோ அவரை சேர்ந்தவர்களுக்கோ இந்த வெக்கங்கட்ட காங்கிரஸுக்கோ எந்த வித இதுவும் அதை பற்றின கவலை, நாட்டு மக்களை பற்றின கவலை இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள செய்தி. இதுக்கிடையில் பாஜக அவங்கெல்லாம் என்ன ஆச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜக என்ன ஏன்னா அவங்க தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்காங்க. அண்ணாமலை நேரில் போய் கவர்னரை பார்த்து கொடுக்குறாரு, சிபிஐ விசாரணை வேண்டும். எடப்பாடி நாளைக்கு போய் அவர் கொடுக்குறாரு, சிபிஐ விசாரணை வேண்டும். யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க? 2 பேருமே கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள்லாம் எங்கள் எதிர்க்கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க. ஜென்ரல் கன்சென்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். அதாவது அந்த மாநில அரசுகள் ஒத்துக்கொண்டால் மட்டுமே சிபிஐ விசாரிக்க முடியும்னு நேற்று பேட்டியிலேயே சொல்லிட்டேன். அவங்க ஜென்ரல் கன்சென்ட்டை தமிழ்நாடு மாநிலம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது வாபஸ் வாங்கிட்டாங்க. இனிமேல் மத்திய அரசாங்கம் நினைத்தால் சிபிஐ விசாரிக்க முடியாது. இதுதான் அரசியல் சட்டத்தில் உள்ளது. ஜென்ரல் கன்சென்ட்டாக வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த டைமில் போய் கவர்னர்கிட்ட போயிட்டு நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தீங்கன்னா இது எப்படி நடக்கிற காரியமா? நீங்கள் அதைத்தானே சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, இது உடனே சிபிஐக்கு அனுப்பணும். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நிதியமைச்சர் பதவியில் இருக்கீங்க டெல்லியில். சிபிஐக்கு உடனே மாற்றணும்னு டிவியில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி? சிபிஐக்கு மாற்றுங்க. உள்ள அதிகாரமெல்லாம் உங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்குது. அமித்ஷாட்ட சொல்லி மாற்ற சொல்லுங்கள், இவர்கிட்ட சொல்லி மோடிகிட்ட சொல்லி மாற்ற சொல்லுங்கள். நீங்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு மாற்றணும்னீங்கன்னா எப்படி? அதிகாரம் இல்லாதவங்க மாதிரி பேசுகிறீங்களே. உங்கள் தலைவர், உங்கள் பாஜக தலைவர் மறுபடியும் கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாரு. முடியாது, யாரையாச்சும் வச்சு வழக்கு போடுங்க. இந்த எடப்பாடிக்கு தான் சொல்கிறேன், ஏடிஎம்கே ஆளுங்களை வச்சு வழக்கு போடுங்க. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், பிஜேபி ஆளுங்களை வச்சு வழக்கு போடுங்க ஹைகோர்ட்டில், இதை சிபிஐக்கு மாற்றணும்னு. சிபிஐக்கு மாற்றுறதுக்கு எப்போவாச்சும் டிஎம்கேக்காரன் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா? அவன் ஹைகோர்ட்டில் தான் கேஸ் போடுவான். அவனுக்கு தெரிந்த சட்ட விஷயங்கள் கூட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியலையா? எடப்பாடிக்கு தான் கேட்குறேன். பொள்ளாச்சி சம்பவத்தை எப்படி மாற்றினாங்க? சிபிஐக்கு மாற்ற சொல்லி வழக்கு போட்டாங்களா இல்லையா அதிமுகக்காரவங்க? அதே மாதிரி நீங்கள் வழக்கு போடணும்ல. பெரிய வேடிக்கை, இந்த நேட்டா பாஜக தலைவர் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? ஸ்டாலினுக்கு இல்லை எழுதணும். அவர் காங்கிரஸ் தலைவர் கார்கேக்கு கடிதம் எழுதுறாக்கா, மல்லிகார்ஜுன கார்கேக்கு கடிதம் எழுதுறாரு. மல்லிகார்ஜுன கார்கேக்கும் தமிழ்நாட்டில் சாராயத்தில் செத்ததுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன எழுதுகிறாருன்னா, அதாவது பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கள்ளச்சாராயம் கரைபுரண்டு ஓடுது, இத்தனை பேர் செத்துட்டாங்க, நீங்கள் ஸ்டாலின்கிட்ட சொல்லி இதை விசாரிக்க சொல்லுங்கள். இப்படியே எழுதுகிறேன். ஏன் நீங்களே ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்கலாமே? நீங்கள் பாஜக தலைவராச்சே, நீங்கள் கடிதத்தை அங்கேயே எழுதியிருக்கலாமே. உங்கள் அமித்ஷா என்னன்னா அவர்கிட்ட பேசுகிறதுக்கு பதிலாக அண்ணாமலைகிட்ட பேசுகிறாரு. என்னாச்சு, எத்தனை பேர் செத்தாங்க? எவ்வளவு கேவலமான. நான் தான் சொன்னேன், கமிஷன் உங்களால் அமைக்க முடியும்ப்பா. கமிஷன் அமைங்க. ரே கமிஷனை பற்றியும் சொன்னேன், சர்க்காரியா கமிஷனை பற்றி சொன்னேன். கமிஷன் அமைங்க, நீங்கள் விசாரிக்கலாம் கமிஷனை, மத்திய அரசாங்கம் சொன்னேன். அதுவும் இல்லாமல் மறுபடியும் ஜிபிஐ அந்த ஜென்ரல் கன்சென்ட் எல்லாம் தூக்கி விட்டுட்டு சட்டமே தெரியாமல் எதிர்க்கட்சிகள் இப்படி இருக்கீங்களன்னா அப்புறம் அவங்க ஆடத்தான் செய்வாங்க. உங்களுக்கு ஏன் இது பண்ணணும்? ஸ்டாலினுக்கு என்ன தைரியம்னா, ஓட்டு போட்டுருவான். எத்தனை பேர் செத்தா என்ன, ஓட்டு எனக்கு எப்படி வாங்குறோன்னு தெரியும். டிஆர் பாலு சொல்கிறபடி 60 கோயிலை இடித்தேன், ஓட்டு விழுகாது. ஆனால் எப்படி எனக்கு ஓட்டு வாங்குறது தெரியுங்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள் இவர்கள். மக்கள் ஓட்டெல்லாம் தேவையே கிடையாது. பணம் கொடுத்துக்கிறவன், தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணி, பணம் குடிக்கிறவனுக்கு பணம், கள்ள ஓட்டுக்கு இது, இப்படி போட்டு ஜனநாயக முறையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல. அந்த தைரியத்தில் பேசுகிறாங்க. இந்த நேரத்தில், இந்த லட்சணத்தில் எதிர்க்கட்சிகள் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரியது. போகிற போக பார்த்தா உங்களால் ஸ்டாலினை அசைக்கக்கூட முடியாது. மத்திய அரசாங்கத்தில் உங்களுடைய அதிகாரத்தை வச்சு கூட இந்த லட்சணத்தில் ஆனால் எமர்ஜென்சி நெருக்கடி நிலை 50 வருஷம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாங்க. பாஜகவை சேர்ந்தவர்கள் அறிக்கை விடுறாங்க. எமர்ஜென்சி
50வது ஆண்டு விழா, என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு. எமர்ஜென்சியில் கொடுமைகள் நடந்தது ரைட்டு, தப்பு பண்ணவனெல்லாம் அடக்குனாங்க அந்த அம்மா இந்திரா காந்தி. இங்கே வட இந்தியாவில் தலைவர்களை கைது பண்ணது தான் தப்பு. தமிழ்நாட்டில் கைது பண்ணவன் பூரா அநியாயம் பண்ணவன், அக்கிரமம் பண்ணுறவனெல்லாம் உள்ளே போட்டு கை காலை ஒட்டிச்சு பயமுறுத்தினாங்க. எமர்ஜென்சி டைமில் என்ன நடந்தது தெரியுமா? எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடந்தது. கரெக்டாக அரசாங்க ஊழியர்லாம் 10 மணிக்கு இதுக்கு வந்துடுவான் ஆஃபீஸுக்கு. 5 மணி 5:30 முடிகிற வரை ஒருத்தனும் போக மாட்டாங்க ஆஃபீஸை விட்டு. பயந்து கொண்டு வேலை செய்தார்கள். எல்லா துறையும் பயந்துக்கிட்டு வேலை செஞ்சான். ஒன்று அரசியல் சட்டத்தை மீறி ஒரு சர்வாதிகாரி போல் அவர் ஆட்சி செஞ்சார். நீதித்துறைக்கு கொடுத்த சலுகையெல்லாம் விட்டுட்டு சர்வாதிகாரி. ஆனால் எமர்ஜென்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள்லாம் அப்போ இளைஞர்கள் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். எல்லா வேலையும் ஒழுங்காக நடந்தது எமர்ஜென்சியில். உங்கள் இதில் ஜனநாயகத்தில் உட்காந்துக்கிட்டு அமைவன் பண்ணுறவனை எதிர்த்து கேட்பதற்கு, கேள்வி கேட்பதற்கே உங்களுக்கு நான் முதுகெலும்பில்லை இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்திரா காந்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எமர்ஜென்சி பற்றி பேசாதீங்க. நிறைய நல்ல விஷயமும் நடந்தது, கெட்ட விஷயமும் நடந்தது. நல்ல விஷயம் நிறைய பேர் பாராட்டினாங்க. தமிழ்நாட்டில் இல்லைன்னா அந்த டிஎம்கே அடக்கி இருக்க முடியுமா? எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணாங்க, அவ்வளவையும் போட்டு அடித்தார். இல்லை அக்கிரமம் பண்ணவங்க லிஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்து. அப்படி இருக்கும்போது பதவியை உங்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை பாஜகவிற்கு. அதனால் இவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் அடக்காத வரை இந்த நாடு, தமிழ்நாடு கெட்டுப்போவதற்கு நீங்களும் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் பாஜக மேலும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்தது மற்ற செய்திகளுக்கு வருவோம். அதிமுக விஜயோட கூட்டணி சேர்ந்துறது இப்போ சொல்ல முடியாது, அது எலெக்ஷன் டைமில் தான் சொல்லுவோம் அப்படின்னு முன்னாள் மந்திரி ஜெயக்குமார் சொல்கிறார். அரசியல் சாதுரியம் இவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இருக்கும். விஜய் அரசியலுக்கு வருதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு ஆதரவு எப்படி இருக்குங்கிறத யாராலும் கணிக்க முடியுமா? சொல்லுங்கள். ஜெயலலிதா அவங்க உயிரோடு இருக்கும்போதே விஜய் சில இடங்கள்லாம் நின்று 1000 ஓட்டு கூட வாங்கலை அவருடைய இவங்களை நம்பி. அப்போ ஒருத்தருடைய தகுதி என்ன, ஒருத்தருடைய பலம் என்னன்னு தெரியாமல் கூட்டணியை பற்றி நீங்கள்லாம் அதிமுக தலைவர்கள் பேசலாமா? ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது 2005 விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். 2006 தேர்தல் வந்தது. எல்லாரும் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, விஜயகாந்தை சேர்த்துக்கங்க, அவருக்கு செல்வாக்கு இருக்கணும். முடியாதுன்ட்டார். அவரை தேர்தலில் நிற்க சொல்லுங்கள், அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாருன்னு பாருங்கள். அந்த சதவீத ஓட்டை வச்சு தான் அவர்கிட்ட வருங்கால கூட்டணி வைப்பேன்னாரு. 2006 எலெக்ஷனில், சட்டசபை எலெக்ஷனில் விஜயகாந்த் 8லிருந்து 10% ஓட்டு வாங்கினார். அதற்கப்புறம் தான் ஜெயலலிதா அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டார். 2011 அடுத்த எலெக்ஷனில் அவருக்கு 39 சீட்டை கொடுத்து நிற்க வச்சார் கூட்டணி. அதுதான் தலைமை. இது விஜயோட பலம் என்னன்னே தெரியல. இந்த சொல்லூர் ராஜா கேட்ட விஜய் எம்ஜிஆர், அது ஒரு கோமாளி. இந்த சொல்லூர் ராஜா இப்போ என்னடா ஜெயக்குமார் அவர்கள் கூட்டணி பற்றி அப்போ பேசுவோங்கிறாங்க. விஜய் இவர் நாம் தமிழர் சீமானு அதிமுக சேர்ந்தால் திமுகவை தோக்கடிச்சிடலாம். நாம் தமிழர் சீமானாச்சும் எலெக்ஷனில் நின்று 7%, 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. நீங்கள் விஜயோட பலம் என்னன்னு தெரியாமல் நீங்கள்லாம் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சாதுரியம் இல்லை அப்படிங்கிறத தான் நான் தெரிவிக்க விரும்புகிறோம், கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். மணமக்கள் வாழ்த்தி பேசும்போது, மணமக்களே உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பெயராக வையுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். கள்ளக்குறிச்சிக்கே போகாமல் இங்கே வந்துக்கிட்டு திருமணத்துக்கு போய் வாழ்த்து பாடிக்கிட்டு இருக்கார். அதுலேயும் தமிழ் பெயர் வைக்கணுமா? முதல்ல இவருக்கு உங்கள் அப்பாவே தமிழ் பெயர் வைக்கலை. சாமி கண்ணோ ஏதோ ஒரு பேர் வச்சார். ஸ்டாலினின் உண்மையான பெயர் வச்ச பேர் சாமி கண்ணு அப்படிங்கிற ஒரு பேருன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின்னு வச்சார். அவங்க அப்பாவே அவருக்கு தமிழ் பெயர் வைக்கலை. ஸ்டாலின்கிறது தமிழ் பெயர் இல்லை. அது இவருடைய ரஷ்யன் சர்வாதிகாரியுடைய ஒரு பேர். இவர் வருங்காலத்தில் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படணும்னு அவங்க அப்பா நினைச்சாருன்னு நினைக்கிறேன். அதனால் சாமி கண்ணுங்கிற பேரை விட்டுட்டு ரஷ்ய சர்வாதிகாரி பேரை, தமிழ் இல்லாத ஒரு பேரை ஸ்டாலின் என்று வைத்தார். ஸ்டாலின்கிட்ட நீங்கள் எழுதுனீங்கன்னா முதல் எழுத்தே தமிழில் எழுத முடியாது, சுடாலின்னு தான் எழுதணும். இஸ் என்பது வடமொழி சொல். இஸ்ஸன்னா போட்டிங்கனாலே அது தமிழ் பேர் இல்லை, வடமொழி சொல். உங்கள் பேரே இது இல்லை.
அந்த பேரை வச்சதுக்காகவே உங்களை வந்து சென்னையில் மிக பிரபலமான ஒரு கல்லூரிக்காக ஸ்கூலு சர்ச் பார்க் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்காரு. அதில் உங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன்ட்டான் உங்கள் பேர் இப்படி இருந்ததுனாலன்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாம் தமிழ் பேரை பற்றி பேசலாமா? நீங்கள் வெளிநாட்டு பேரை வச்சால் துர்கா ஸ்டாலின்னு வச்சுருக்கீங்க. துர்காங்கிறது தமிழ் பெயரா சமஸ்கிருத பேரா சொல்லுங்கள். துர்காங்கிறது வந்து சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல்லுது, அதுவும் தமிழ் பெயர் இல்லை. உங்கள் பையனுக்கு உதயநிதினு வச்சிங்க. உங்களுக்கு முதலே தெரியும்னு நினைக்கிறேன். பிறக்கும்போதே இவர் நிதி விஷயத்தில் ஃப்ராடு பண்ணுவாருன்னு முதலே தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நிதி ஏன்னா நிதி விஷயத்தில் அத்தனை பேரும் கொள்ளையடிப்பீங்கன்னு தெரிஞ்சு வச்சாங்களா என்னன்னு தெரியல. அது மாதிரி இவர் எந்த பேரையும் தமிழில் வைக்கிறதுங்கிறது மற்றவர்களுக்கு சொல்லும் அறிவுரை, அவ்வளோதான். இவர் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சதா கிடையாது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்ல மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லாதீர்கள், முதல்ல உங்கள் பேரை மாற்றுங்க சாமி கண்ணன். அடுத்தது ட்விட்டரில் இன்றைக்கி இந்த பெண்மணிகள் பெண் எம்பிகள் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பெண் எம்பிக்கள் எப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கனிமொழி, அதுக்கடுத்தது தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதுக்கடுத்தது ஜோதிமணி காங்கிரஸ் எம்பி கரூர் எம்பி, தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக எம்பி தென் சென்னை எம்பி, இவங்க கனிமொழி வந்து தூத்துக்குடி எம்பி திமுக எம்பி. இவங்க 3 பேரும் இன்னும் 2 பெண்மணியோட சேர்த்து போட்டாங்க. ஒருத்தவங்க மஹு மொய்த்ரா, இன்னொருத்தவங்க சுப்ரியா. மஹு மொய்த்ரா யாருன்னா மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. பிச்சு வாங்குவாங்க இதில் பார்லிமெண்ட்டில் பேச்சு, அவ்வளோ அழகாக பேசுவாங்க. சுப்ரியாங்கிறது சரத் பவாருடைய பொண்ணு. அவங்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தவங்க, பிச்சு வாங்குவாங்க. ஸோ அவங்க எக்கனாமிக்ஸில் படித்தவங்க மொய்த்ரா. இந்த 2 பேரையும் இந்த மூணு குரூப்பும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மீண்டும் எம்பி ஆகிவிட்டோம் 5 பேரும். இவங்க அரசு இதை பார்லிமெண்ட்டை கலக்க போகிறாங்களாம். அவங்களோட அவங்க நல்லா பேசுகிறவங்களோட இது 3 வாயவே திறக்காத கேஸ் இது 3. நீங்கள் ஜோதிமணி எடுத்துட்டிங்கன்னா செவரையில் குதிப்பார். அவர் என்றைக்காச்சும் நல்ல ஆங்கிலத்தில் நல்ல விஷயங்களை பேசுனதை இந்த ஜோதிமணி விஷயத்தில் பார்த்துருக்கீங்களா? இவங்க வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் எப்போவாச்சும் சம்மந்தம் இல்லாத பேச்சை போட்டு அது யூடியூப்பில் போட சொல்லுவார், நானும் பேசுகிறேங்கிறதுக்காக. கனிமொழி வேகமாக பேசுவார். நிர்மலா சீதாராமன் எடுத்து பேசிட்டா வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டார், உட்காந்துட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நீங்கள் 3 பேரும் பேசி பெரிய இது பண்ணவங்களை, அவங்க எல்லாம் பெரிய லெவலில் பேசினவங்களை நானும் இதுக்கு எங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் 5 பெண் எம்பிகள் வந்துட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் பெண் எம்பிகளாக இருந்து எதையும் சாதிக்கவில்லை. மொய்த்ராவும் சுப்ரியாவும் பார்லிமெண்ட்டே கலக்குனாங்க. பார்லிமெண்ட்டில் போய் பிரைம் மினிஸ்டர்லேருந்து யாரை கேட்டாலும் அந்த 2 பேரும் அவ்வளோ உயர்வாக சொல்லுவாங்க. அதனால் அவங்களோட இவங்கள சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து 2019 வந்து அதே குரூப் வந்துட்டோம்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் அவங்கெல்லாம் பெருசாக அவர்களோடு சேர்ந்து இவர்கள் பேரையும் போட்டு ஃபோட்டோவையும் போட்டுட்டு தங்களை மிக பெரிய எம்பிகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கனிமொழி சொல்லிக்கிறாங்க என்னென்னா அந்த ஃபோட்டோ 5 பேரை போட்டு போருக்கு தயாராக மீண்டும் வந்து விட்டோம். அவங்களோட சேர்ந்து ஒழிஞ்சுக்கிட்டு அவங்கள முன்னாடி வச்சுட்டு போருக்கு தயாராக மீண்டும் வந்து விட்டோம். எங்கே போருக்கு தயாராகிறது? நீங்கள் எந்திரிச்சு பேசுனா அமித்ஷா முறைச்சா அப்படியே வாய மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்களே. அமித்ஷாவில் நமக்கு நிறையா காலி ஆகணும்னு. அந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் சொன்னால் நாளைக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு போகணும் அப்படின்ட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்களே. நீங்கள் எங்கே போருக்கு போகிறவங்க? போருக்கு போகும் வீர மங்கைகளா நீங்கள்? வாயை திறக்காத ஜோதிமணி எல்லாம் போருக்கு போகிற வீரமங்கையா? வாயை திறக்காத தமிழச்சி தங்கப்பாண்டியெல்லாம் போருக்கு போகிற வீரமங்கையா? மொய்த்ராவும் சுப்ரியாவும் இருக்காங்கன்னா அவங்கள சொல்லுங்கள் வீரமங்கை. ஆக அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சேர்ந்து போட்டு மொய்த்ராவையும் சுப்ரியாவையும் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள். வீரமாக பேசக்கூடிய எம்பிகளை உங்கள் ஃபோட்டோவுடன் சேர்த்து போட்டதன் மூலம் அவர்கள் இருவரையும் திறமைசாலிகளான அவர்கள் இருவரையும் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.